1857 நடந்த போர் தான் முதல் இந்திய விடுதலை போர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆங்கில அரசை எதிர்த்து பல மன்னர்கள் வந்து போரிட்டு இருக்காங்க. அவங்களில் முதன்மையானவர் தான் கட்டாளங்குளம் மன்னர், எட்டயாபுர சமஸ்தானத்தோட முக்கிய படை தளபதி மாவீரன் அழகுமுத்துக்கோன். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து வரி கட்ட மாட்டேன்னு மறுத்து போர்க்கொடி தூக்கிய முதல் தமிழன் மாவீரன் அழகுமுத்துக்கோன். அவருடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய வீரப்ப நாயக்கரிடம் ஒரு செப்பு பட்டயம் பெற்று 1725 கட்டாளங்குளம் மன்னராக முடிசூடிக்கிறாரு அழகுமுத்துக்கோன். அழகுமுத்துக்கோனுக்கும் ராணி அழகு முத்தம்மாளுக்கும் 1728 வீரன் அழகுமுத்துக்கோனும் 1729 சின்ன அழகுமுத்துக்கோனும் பிறக்கிறாங்க. அரசர் அழகுமுத்துக்கோன் 1750 அனுமந்தகுடி போர்ல வந்து இறந்து போயிடுறாரு. தன்னோட 22வது வயசுல முடிசூடிக்கிறாரு வீரன் அழகுமுத்துக்கோன். அழகுமுத்து அப்படிங்கிறது இவங்களோட குடும்ப பெயர். இவங்க வம்சாவளியில வரக்கூடிய எல்லா அரசர்களுக்குமே அழகுமுத்து அப்படிங்கிற பெயர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அழகுமுத்துக்கோன் அவங்களுக்கு சேர்வைக்காரன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. ஆனா இது வந்து அவருடைய பெயர் இல்லை, அவருக்கு கிடைச்ச பட்டம். இந்த பட்டம் எதனால கொடுப்பாங்க அப்படின்னா, வாழ்வீச்சு, காலை அடக்குதல், இந்த மாதிரி வீர தீர செயல்கள் வந்து புரிஞ்சா இந்த சேர்வைக்காரன் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுப்பாங்க. அந்த பட்டத்தை வந்து அழகுமுத்துக்கோன் அவங்க பெற்றிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெறுது. அந்த உரிமையினால ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பாளையமா வரி கேட்டு வருது. அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில தளபதியா இருக்கிறவர் அலெக்சாண்டர் கிரேன் கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கக்கூடிய மருதநாயகம். இவங்க 2 பேர் மூலியமா தான் இருக்கிற பாளையங்கள் எல்லாத்துலயும் வரி வசூலிச்சு வந்து தரக்கூடிய உரிமையை வந்து ஆங்கிலேய அரசு கொடுத்துருக்கு. ஆங்கிலேய அரசு எட்டயாபுரம் அதை சுத்தி உள்ள கிராமங்கள் எல்லாத்துலயுமே வரி வசூலிக்க சொல்லி அலெக்சாண்டர் கிரேனையும் கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கக்கூடிய மருதநாயகத்தையும் அனுப்புறாங்க. இந்த செய்தி எட்டயாபுரம் மன்னருக்கு போகுது. அதனால அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள், படை தளபதிகள் எல்லாரையுமே ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூட்டுறாரு. அந்த கூட்டத்தில் அழகுமுத்துக்கோன், குமார அழகுமுத்துக்கோனும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத முடிவாக எடுக்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேய அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையனுக்கு வரி கேட்க ஏது உரிமை அப்படின்னு சொல்லி நிறைய காரசாரமான வார்த்தைகளை போட்டு கடிதம் எழுதி அனுப்பிடுறாங்க. அந்த எதிர்ப்பு கடிதத்தை பார்த்த ஆங்கிலேய அரசு கோபம் அடைஞ்சு எட்டயபுரம் மேல போர் தொடுக்கிறாங்க. பல பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு கான் சாஹிப் எட்டயபுரம் நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட அழகுமுத்துக்கோன் எட்டயபுரம் மன்னரையும் அந்த மக்களையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சு எட்டயபுரம் மன்னருக்கு ஆதரவா பல படை வீரர்களை திரட்டினாரு அழகுமுத்துக்கோன். அழகுமுத்துக்கோன் அவங்க வந்து அதிகமான படை வீரர்களை வந்து திரட்டுறாங்க. ஆனா இவங்க கிட்ட பெரிய பெரிய பீரங்கிகளோ துப்பாக்கிகளோ எதுவுமே இல்லை. ஆனா அப்படி பெரிய பெரிய பீரங்கிகள் துப்பாக்கிகள்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு வரலாறே வேற. படை வீரர்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்த்து நாளைக்கு மாவேலியோடை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு கூப்பிட்டு போறதுக்காக இன்னைக்கு நைட்டு வந்து பெத்தநாயக்கன் ஒரு கோட்டையில வந்து தங்க வச்சிருந்திருப்பாரு. கான் சாஹிப் எட்டயாபுரம் அரண்மனையை வந்து முற்றுகையிடுறாரு. அங்க வந்து அரசர் இல்லாததுனால குருமலைத்துறை அப்படிங்கிறவரை அரசரா நியமிக்கிறாரு. அடுத்து அழகுமுத்துக்கோனும் அளவுக்கு அதிகமான வீரர்களை வந்து சேர்த்து பெத்தநாயக்கன் ஒரு கோட்டையில தான் தங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கான் சாஹிப்புக்கு வருது. அப்ப கான் சாஹிப் நினைக்கிறாரு, நாளைக்கு பொழுது விடிஞ்சா அழகுமுத்துக்கோனை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால நாம வந்து இரவோடு இரவாவே பெத்தநாயக்கனூர் கோட்டையை வந்து தாக்கணும்னு சொல்லி பெத்தநாயக்கனூர் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. வீரர்கள் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஆங்கிலேய படை வந்து தாக்கின உடனே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் வந்து அந்த போர்ல வந்து இறந்து போறாங்க. ஆனா கொஞ்சம் கூட நிலை குலையாத வீரன் அழகுமுத்துக்கோன் பல ஆங்கில வீரர்களை வந்து வெட்டி வீழ்த்துறாரு. அந்த போர்ல அழகுமுத்துக்கோன் அவங்களோட வலது காலில் சுடப்படுது. சுடப்பட்டதுக்கு அப்புறமும் போர் வந்து நிக்கல. சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேல வந்து போர் நடந்துகிட்டே இருக்கு. பல ஆங்கில சிப்பாய்களோட தலைகள் வந்து அந்த கரிசல் காட்டுல வந்து உருளுது. ஆங்கில படைகள் பெரிய பெரிய பீரங்கிகளும் துப்பாக்கியும் வச்சிருந்ததால கடைசி வரைக்கும் நம்மளால போராட மட்டுமே முடிஞ்சதை தவிர அந்த போர்ல வந்து வெற்றி பெற முடியல. இறுதியில அழகுமுத்துக்கோனும் அவரோட 6 தளபதிகள் 248 படை வீரர்கள் எல்லாருமே சங்கிலியால கட்டப்பட்டு
நடுக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு போறாங்க. அழகுமுத்துக்கோனை பீரங்கியோட வாயில முதுகுக்கு பின்னாடி வச்சு கட்டிடுறாங்க. நீங்க எங்களுக்கு வரி கட்ட வேண்டாம், ஆங்கிலேய அரசை எதிர்த்ததுக்கு மன்னிப்பு மட்டும் கேளு, உன்னுடைய தளபதிகளையும் படை வீரர்களையும் மக்களையும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசு சொல்றான். என்னுடைய நாட்டோட விடுதலையை விட என்னுடைய உயிர் ஒன்றும் பெருசு இல்லை, நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னைய கொன்று, இல்லாட்டி நீயும் உன்னோட படை வீரர்களும் இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி கர்ஜிக்காரு மாவீரன் அழகுமுத்துக்கோன். அதுல கோபமடைஞ்ச ஆங்கிலேயர் 248 படை வீரர்களோட வலது கையை வந்து வெட்டிடுறாங்க. அழகுமுத்துக்கோன்ட்ட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது, பீரங்கியை என்னோட நெஞ்சில வச்சு சுடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அழகுமுத்துக்கோனை பீரங்கில வச்சு சுடுறாங்க. அவரோட உடல் பல துண்டுகளா வெடிச்சு அந்த கரிசல் காட்டுல வந்து விதையா விழுது. அப்போ நடந்த முதல் சுதந்திர போரே 1947ல நமக்கு கிடைச்ச சுதந்திரத்துக்கான முதல் விதை மாவீரன் அழகுமுத்துக்கோன்.